Hi students, this is Alex here. Exercise 1.3, question number 3. A man is appointed in a job with a monthly salary of certain amount. Okay, இது ஒரு certain amount இருக்கு and a fixed amount of annual increment. So, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு மேனோட monthly salary. அதாவது ஒரு certain amount இருக்கு, அது கூட ஒரு increment. அந்த increment வந்து ஒரு fixed amount. இப்போ if his salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service, இன்னொன்று 23,400 at the end of the first month after the 9 years of service. இப்போ find his starting salary and his annual increment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம x and y எடுத்துக்கணும். ஸோ x அப்படின்றது வந்து இங்கே ஒரு சர்டன் அமௌண்ட்னு கொடுத்தாங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் சேலரி. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் சேலரின்றத எக்ஸ் எடுத்துக்கலாம். ஒய் அப்படின்றது இந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி, அதாவது 3 இயர்ஸுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்தோட சேலரி வந்து 19,800 அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் சேலரியோட 3 இயர்ஸோட இன்க்ரிமெண்ட் வந்து 3y, இதுதான் வந்து 19,800. இதே மாதிரி 9 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் சேலரி வந்து 23,400. அப்போ ஸ்டார்டிங் சேலரியோட 9 இயர்ஸோட இன்க்ரிமெண்ட் இதை சேர்த்த பிறகு 23,400 அப்படின்னு வருது. இதுதான் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடாக எழுதுனா, ஐ மீன் மேட்ரிக்ஸ் ப்ராடக்டாக எழுதுனா 1319 அப்படின்னு இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும். அடுத்தது XY மட்டும் எழுதணும். அடுத்தது இங்கே இருக்க கான்ஸ்டன்ட், இது வந்து 19,800 23,400 அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம கேபிட்டல் AX ஈக்குவல் டு B அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது வந்து ஏ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ ஏ இன்வெர்ஸ் இன்டூ பி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா 1/a டிட்டர்மினன்ட் இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. பட் இங்கே வந்து நம்ம 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குன்னா நம்ம டைரெக்டாக போட போகிறோம். ஸோ ஏ டிட்டர்மினன்ட் வந்து நம்ம இந்த லீடிங் டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் மீது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு 1/, இதை மல்டிப்ளை பண்ணால் 9 மைனஸ் 3 6 வரும். இந்த அட்ஜாயிண்ட் எழுதும்போது நம்ம டைரெக்டாக இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே 9 வந்துடும், இங்கே 1 வந்துடும். மீதி ரெண்டு எலிமெண்ட்டையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பி வந்து 19,800 23,400. இப்போ நம்ம இதை கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் வித் செகண்ட் எலிமெண்ட். இப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வெளியே வந்து 1/6 வச்சுட்டு இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ நான் இங்கே எழுதியிருக்கேன் 9 × 19800. இது வந்து 178,200 மைனஸ், ஸோ 23,400 இன்டூ 3, அதோட வேல்யூ 70,200. அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் ரோவை கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது -19800 அப்புறம் ப்ளஸ் 23400 அப்படின்னு வரும். இப்போ இதோட சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 108,000 வரும். அப்புறம் செகண்ட் பார்ட் 3600. இப்போ நம்ம இதை தனித்தனியாக 6ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா. இதை டிவைட் பண்ண பிறகு இது வந்து 18,000, இதை டிவைட் பண்ணால் 600 வரும். ஸோ அப்போ நமக்கு தனித்தனியாக எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ் வந்து 18,000, ஒய் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 18,000 ப்ளஸ் 3 இன்டூ இது, அப்போ 1,800 வரும். இதை ஆட் பண்ணுறோம். ஸோ 18,000ஓட 1,800 ஆட் பண்ணால் 19800 வரும். ஸோ நமக்கு இந்த பக்கம் இருக்க நம்பர் வந்துருச்சு. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் அப்படின்றது ஸ்டார்டிங் சேலரி. ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,000, இந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து